ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இல்லைனா எழுந்து நின்றோ ஆண்டவர் செய்த இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கொஞ்சம் நேரம் நன்றி செலுத்தி ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறாரோ அதுக்கு நன்றி செலுத்தி அப்பா அம்மா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் அப்பா அம்மா உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா அம்மா உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி, உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை வாழ்ந்தது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நன்றி செலுத்தி கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்களுடைய கிருபை தாங்கினதுக்காக நன்றி. என்னை நடத்துகின்றது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே மாறாத கிருபை நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் இந்த ஆண்டு முழுவதும் என்ன சோர்வு வந்ததோ ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டதே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட உம்முடைய கிருபை என்ன சூழ்ந்து கொண்டதே. கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபை, உம்முடைய மாறாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவி செய்த ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு நீர் இறங்கி வந்தீரே ஆண்டவரே. உயர்த்துகிறோம். எனக்கு உதவி செய்த கிருபை இதே, கிருபையே ஆண்டவரை உயர்த்தி. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம்
பலவீனமான நேரத்துல எல்லாம் உம்முடைய பெலன் தாங்கினதே. ஓ கிருபையே கிருபையே, உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க ஆண்டவரே, மாறாத கிருபை மாறாத கிருபை. ஓ கிருபையே நன்றி அப்பா, உமக்கு நன்றி. மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிலே. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிலே. நன்றி சொல்லி கிருபையே, வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம், உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நான் என்றைக்கும் மடிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. கிருபையே கிருபையே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். மாறாத கிருபை மாறாத கிருபை ஆண்டவரே. கிருபையே கிருபையே, உடைந்து போன நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை கட்டமைத்தீரே, எங்களை புத்துணர்ச்சியால் நிரப்பினீங்களே அப்பா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை சொல்லுங்க ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னை தாங்கின கிருபை, என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரமே, உம்முடைய கிருபையால் மாத்திரமே ஆண்டவரே. சோர்ந்து போன வேலையெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தின கிருபை. ஓ கிருபையே நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவர் பாராட்டின கிருபைகளாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தினீங்களே அப்பா, ஒன்றும் இல்லாத நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களா ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வியாதியிலையும் ஆண்டவரே, பலவீனத்தில் இருக்கும்போது உங்களுடைய பலன் எங்களுக்கு பூர்ணமாய் விளங்கிச்சு, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பயத்தில் இருக்கும்போது ஆண்டவரே திடமனதின் ஆவியை கட்டளையிட்டீங்களே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா அம்மா உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் எங்களை ஆட்கொண்டுச்சு, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா விதமான பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டீங்களே, எங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டீங்களே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய் போராடின எல்லா பிசாசின் கிரியைகளும் ஆண்டவரே, எல்லா
பிசாசின் கட்டுகளையும் பொறாமையின் ஆவிகளையும் ஆண்டவரே நொறுக்கி போட்டீங்களே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களோட பாதைகளை செவ்வையாய் மாத்தினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீங்களே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க அப்பா, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah ஆண்டவரே. உமக்கு துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஒரே நிமிஷம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமா? நம்மளை ஆராய்ந்து பாருங்க. இந்த 12 மாதமும் 52 வாரமும் 365 நாட்களும் ஆண்டவர் நம்மளை கண்ணெடு மொழிமைகளை பாதுகாத்து கடைசி மணி நேரத்துக்குள்ள பிரவேசிக்க கிருபை பாராட்டிருக்காரு. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya hallelujah ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ரிகாராதா ராமாமா ஷிபிரி விரி விரி விரி. நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 ரிகாராதா ராமாமா ஷிபிரி விரி விரி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க எல்லாம் நான் ஒன்றும் இல்லை அப்பா அம்மா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி சொல்லுவோமா? நன்றி செலுத்துவோமே நன்றி பரிசுத்தருக்கே நமக்கா கொடுத்திட்டாரே தம்மைந்தனா இயேசுவை நன்றி செலுத்துவோமே நன்றி பரிசுத்தருக்கே நமக்கா கொடுத்திட்டாரே தம்மைந்தனா இயேசுவை இப்போ பலவீனன் பலவானன்பா தரித்திரன் செல்வந்தனன்பா கர்த்தர் நமக்காய் நன்மை செய்தார் நன்றி இப்போ பலவீனன் பலவானன்பா தாரித்தீரன் செல்வந்தனன்பா கர்த்தர் நமக்காய் நன்மை செய்தார் நன்றி நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருந்தார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு மீதமுள்ள ஆராதனைகளை கடந்து செல்ல போறோம். கரங்களை நல்லா தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya hallelujah 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 hallelujah. அப்பா பிதாவே, அப்பா இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். 2023 ஆண்டுக்குள்ளே எங்களை பிரவேசிக்க கிருபை தந்தீங்க, அதுக்கான நன்றி. அது மாத்திரம் இல்லை, முடிக்க கிருபை பாராட்டி கொண்டு இருக்கீங்க, அதுக்கான நன்றி. கடைசி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளே இருக்கிறோம். எங்களோடு கூட பேசி இடைப்படுங்க, எங்களை உருவாக்குங்க. வருகிற ஆண்டை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண வேண்டுமோ
ஆண்டவரே நாங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவரே ஞானத்தையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். பெண்கள் பகுதியில் அப்படியே முன்பாக வந்துருங்க. ஸோ அந்த வர்ஷிப் டைமில் நடுவில் வந்து சொல்ல மாட்டோம். கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்துருங்க. எவ்வளோ முன்னாடி, ரொம்ப முன்னாடி வந்துருங்க. பிள்ளைங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா. எவ்வளோ முன்னாடி வந்துருங்க. அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களாம் கொஞ்சம் இப்படி வந்துருங்க. இல்லை கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. இவ்வளோ இடம் இருக்குது, நல்லா முன்னாடி வந்துருங்க. சேர்ஸ் வந்து உங்கள் பக்கத்தில் ஒரு வேளை சேர்ஸ் இருந்ததுன்னா உள்ளே தள்ளி உட்காந்துருங்க. நான் வெளியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது சேர்ஸ் தெரியாது. இப்போ சொல்கிறதுக்குரிய ஒரே நோக்கம் என்னென்னா, ஆராதனை வேலையில் உங்களை வந்து குலுக்கி அசைச்சி இதை பண்ண வேண்டான்னு தான். ஹல்லேலூயா. ஆண்கள் பகுதியிலையும் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு முன்பதாக வந்துருங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இதில் பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு எதை கொடுக்குறோமோ இல்லையோ, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. Hallelujah, 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 hallelujah. We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. அவருக்கு நன்றி செலுத்துங்க. Hallelujah. Let's continue to worship. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த உலகத்துல அவர் நம்மளுக்கு இருக்கல பெரிய கிஃப்ட் ஏசப்பா நம்மளுக்காக வந்தது தான். ஹல்லேலூயா. அவர் சொந்தமாக இருக்கிறார் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம்மளுக்கு சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாவை வென்றவர் நம்மளுக்கு சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொந்தமாக கொண்டதுக்கு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. Oh, we thank you, Jesus. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லாம் சொல்லமா? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கரங்களை உயர்த்தி, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, இயேசுவே, சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதி. உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து பாடலாம். புது கிருபைகள் தினம் தினம் என்னை நடத்தி செல்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது. சத்தங்கள் உயர்க்கும். உங்க சத்தம் கேட்கட்டும் ஆண்டவருக்கு. பெரிதான மேன்மை வேறொன்று இல்லையே. வாய்களை திறந்து சொல்லாமா? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினேன், நீதியின் பாதையில் நடத்தினேன். நேர்வழியாய் என்னை நடத்தினேன், நீதியின் பாதையில் காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி போல் காத்திட்டே, என் காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி போல் காத்திட்டீரேன். இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை. எங்களை நடத்துனீங்களே ஆண்டவரே, எங்களை நேசிச்சீங்களே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்துனீங்களே. இதை விடவும் பெரிதான மேன்மை. நீங்க இருக்க எங்களுக்கு பயம் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது
போதும் ஏசப்பான்னு சொல்லுங்க. இதை விட பெரிதான மேன்மை வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. ஏசப்பா என்னோட என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினேன். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினார்ல. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தி. சொல்லுங்க, என் பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தி. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை. அவர் உயரட்டுங்க, இந்த இடத்துல நாம் சிறுகவும் அவர் பெருகட்டும். உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்க. இந்த கடைசி 31ஆம் தேதி நாம் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம கை கால்லாம் அசைக்க முடியுது. பார்த்து கொஞ்சம் கை கால் அசைச்சு சொல்லுங்க, என் கை கால்லாம் அசைக்க முடியுது. எல்லாம் ஒர்க் ஆகுது. என் பாடி பார்ட் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து. ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது அங்கங்கே இருக்கணும்னா ஆண்டவர் இன்னைக்கு சுகத்தை தரப்போறார். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நம்மளை மறக்காத தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக நம்ம நடத்தியிருந்த தேவன். ஆமென். இந்த இடத்துல அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக உற்சாகமாக நம் கரங்களை தட்டி மறவேன் என்ற பாடலை பாடலாம். இது ஒரு புதிய பாடல். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க சொன்ன மாதிரி ஒரு புது பாட்டு உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கரங்கள் தட்டி சத்தமாக. ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து தேவனே, என் உள்ளம் கையில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றே. தாயின் வயிற்றில் நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்தாரே, ஏந்தி சுமந்து காத்ததே. ஆமென். உள்ள கையில, என் உள்ளம் கையில் அவர் உள்ள கையில நம்மளை வரைஞ்சிருக்காருங்க. கண்மணி போல என்னை காக்கின்றே. மறவே மறவே நீ செய்த நன்மைகளை துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. நம்ம சொல்லலாம், ஓ மறவே மறவே நீ செய்த நன்மைகளை. நன்றி பலிகள் செலுத்துங்க. துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். ஆமென். என் கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர், நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். உற்சாகமாக, என்ன உற்சாகமாக. எவ்வளவு சத்துரு சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருப்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்தாரு, இனிமேல நம்ம நடத்துவார். ஆமென். விசுவாசத்தோட பாட போறோம். ஆமென்.
உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. விசுவாசத்தோட வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி மறவேன் மறவேன் நீங்க செய்த நன்மைகளை, துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோட. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகளை, துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோட. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக என்னை விசாரிக்கும் தகப்பன், நல்ல தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். சொல்லுங்க, பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர். என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். கரங்களை தட்டி மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகளை, துதிப்பேன் துதிப்பேன். நீங்க மாத்திரம் தான் பாட போறீங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகளை, துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோட. என் கர்த்தர் மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, அவர் என் வாழ்க்கையில மிக மிக நல்லவராக இருந்தார் சொல்றவங்க மாத்திரம் உற்சாகமாக ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த எல்லாரும் கொஞ்சம் எளிமை நினைக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த பாடலை எங்களோட சேர்ந்து எல்லாரும் பாட போறீங்க. உதடுகளின் ஸ்தோத்திர பலிகளை நாம் இந்த இடத்துல செலுத்த போறோம். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்த போறோம். ஆண்டவரே, இந்த வருடங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களும் என் குடும்பத்தையும் நடத்தினீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, உங்ககிட்ட இருக்க ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? பெஸ்ட் வெப்பன். நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெஸ்ட் ஆயுதம் என்னன்னா துதி. ஹல்லேலூயா. துதி எடுத்தாதான் நம்மளுக்கு விரோதமாக இருக்க சத்துரு ஓடுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் துதியும் ஆராதனையும் செலுத்தினாலே போதும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் அவருக்கு சொல்லுங்க, ஏசப்பா நீங்க போதும். சொல்லுங்க, உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஓ ஏசப்பா நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. சத்தம் பத்தாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சொந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க போதும், ஆண்டவரே நீங்க எனக்கு துணையா இருக்கிறதுக்கா நீங்க துணையா இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க துணையா இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே, என் தகப்பனாக என்னை நடத்துறீங்களே ஒரு தாயை போல. ஓ என்ன தேற்றிருக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. செப்பனியா 3:17 சொல்லுகிறது, ஆண்டவர் வானத்திலிருந்து நம்மளை பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறாராங்க. ஹல்லேலூயா. He sings over you.
ஏசப்பா நீங்க பாடுற பாட்டை கேட்டு அவர் மறுபடியும் பாடுறாரு. ஹalleluya. He is looking at us. என் பிள்ளை, என் மக இந்த இடத்துல வந்து என்னை ஆராதிக்க வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஏசப்பா பார்த்து உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. ஏசப்பா பார்த்து உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். கரங்களை அசைத்து சொல்லாமா? என் உதடு அறிக்கை செய்யுங்க. உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். சமூகம் மேலானது. சத்தத்தை உயர்த்தி உயிரிலும் மேலானது, உயிரிலும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு பாடுங்க ஏசப்பா, பார்த்து பாடுங்க. உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை, இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை, இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி என் உதடு, உங்க சத்தம் கேட்கட்டும். துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அவர் பிரசன்னம் இறங்கி நிரப்புகிறது. சமூகம் மேலான. Thank you Jesus. உயிரிலும் மேலான. நன்றி இயேசுவே. சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. என் தகப்பன், என் தகப்பன் நீர்தானையா. தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். தகப்பனை பார்த்து சொல்லுங்க. என் தகப்பன் நீர்தானையா. தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத நீரூற்று, உம்மில் தான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத நீரூற்று, உம்மில் தான் தாகம் கொண்டே. என் உதடு, என் உதடு கரங்களை உயர்த்தி உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். உம்மை ஆராதிக்க எங்களை படைச்சிங்களே. உங்க பிள்ளையாக தெரிந்து கொண்டீங்களே. ஜீவனுள்ள நாட்கள், எங்க பாவங்களை மன்னிச்சிங்களே ஆண்டவரே. சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே
களி கூறுவே துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து மாத்திரம் மாத்திரம் நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவே என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். சபா பார்த்து உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா உம் அன்பு ஒன்றே மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையா உம் அன்பு ஒன்றே மாறாதையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன். அப்பா பார்த்து சொல்லுங்க. அப்பா உம்மை நேசிக்கிறேன். கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. விண்ணக பேரின்பமே உயர்த்துங்க சொல்லுங்க. விண்ணக பேரின் அப்பா பார்த்து சொல்லுங்க. அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம் தானே. எப்போதும் உம் புகழ்தானே ஓரலட்சணமோ என் நேரமும் ஏக்கம் தானே. எல்லாம் நீங்க தானப்பா. அப்பா எல்லாம் நீங்க மாத்திரமே. எல்லாம் நீதானே. அப்பா எல்லாம் நீதானே. என் உதடுகள் என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Roshanara la shianara la karabo. Roshanara la karabashio nara la kabo. Karabashio nara la kabo.
Thank you, Jesus. Jesus, we thank you. We welcome you, Jesus. தூயவரே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். ஆராதனையில் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உம்மை ஆராதிப்போம். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் உண்மையா சொல்ல முடியுமா ஆண்டவருக்கு? மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பிடுவி, பலன் விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பே உம்மையே, ஏசப்பா உம்மை போற்றுவே, இன்னும் உம்மையா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையா எத்தனை முறை நம்பிக்கை இல்லாம இருந்திருப்போம். இந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர்த்தெழுதின் வல்லமையான என்னை கல்லறையின் கல்லை உடைத்திடுவி, என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வி. இன்னும் துதிப்பே, இன்னும் முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்ல. எல்லா வாய்களும் திறந்து சொல்லாமா? நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் நீரே. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும்
வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே ஆராதிப்பே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை இன்னும் துதிக்க, இன்னும் போற்ற, இன்னும் உயர்த்த அப்பா நீர் கிருபை பாராட்டுறதுக்காக நன்றி ஆண்டவரே. மீதமுள்ள ஆராதனை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் இந்த ஆண்டு முழுவதும் நல்லவராக இருந்தது போல ஆண்டவரே, வழிகாட்டினவராக இருந்தது போல, மெய்ப்பராக இருந்தது போல, இனிமேலும் நீ நல்லவராய் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்க போறதுக்காக நன்றி. ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி நின்றவாறு உங்களுக்கு முன்னாடி கேப் இருந்ததுன்னா முன்னாடி வந்துடுங்க. ஆண்கள் பகுதியில் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆண்கள் பகுதியில் அப்படியே முன்னாடி வந்துடுங்க. அப்படி எல்லாரும் வரிசையாக வந்துட்டு உட்காந்துருங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. பெண்கள் பகுதியில் முன்னாடி கேப் இருந்ததுன்னா முன்னாடி வந்துடுங்க. ஹல்லேலூயா. உட்காந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் என்னை கண்ணன் மணி போல பாதுகாத்தார் சொல்கிறவங்களாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. என்னை போஷித்தார், என்னை வழி நடத்தினார், 12 மாதமும் குறையில்லாமல் வழி நடத்தினார் சொல்கிறவங்களாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகவீனம் வந்தாலும் ஆண்டவர் பெலன் பூர்ணமாய் விளங்குச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலை பார்த்தோம் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை பாதுகாத்தார் அப்படின்னா நம்ம மேல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை வைத்து அநேகரை சந்திக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு தான் அந்த விசுவாசம் இருக்கு. இப்போ சொல்லுங்க, மார்த்தட்டி சொல்லுங்க, என்னை வைத்து அநேகரை சந்திக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வருஷம் நான் ஒன்றும் பண்ணலப்பா, அடுத்த வருஷமாவது ஒழுங்கா. அவன் ஹல்லேலூயா. இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று சுவிசேஷத்துக்கு என்று நேரத்தை கொடுக்கலையோ ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, மாதம் 2 மணி நேரம் நடக்குது, அந்த 2 மணி நேரமும் நான் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரா. ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனோட வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். தேவனோட வார்த்தையை நம்ம இருக்க பாஸ்டர் ஜோஷுவா கொண்டு வருவாங்க. தேவனோட வார்த்தையை கரங்களை தட்டி வர இருக்கலாமா? Hallelujah. Amen. What a fantastic night to worship God. ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல மகத்துவமான ஒரு நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எத்தனையோ பேர் இந்த நாளை ஏதேதோ விதத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்தில் அவருடைய பிரசனத்தை ருசித்து அவருடைய பிரசனத்தை அனுபவித்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை ஆண்டவருடைய பிரசனத்தில் அறிக்கை செய்து இம்மட்டும் நடத்தின எபினேஷர் என் கூட இருக்கிற இம்மானுவேலர் 2024க்குள்ள போகிற நம்மோடு மறுபடியுமாய் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த முகங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கேமல்ஸ் குறித்து சொல்வார்கள், ஒட்டகத்தை குறித்து சொல்வார்கள். ஒரு ஒட்டகத்தினுடைய ஆமென் பெலன் எப்படி என்றால் ஒரு 900 pounds weight அதால தூக்க முடியுமா? ஒரு ஒட்டகத்தினுடைய பெலன் can carry about 900 pounds of weight. அது அந்த பாரத்தை சுமந்து கொண்டு 25 மைல் ஒரு ஒட்டகம் நடக்க முடியுமா? எத்தனை மைல் நடக்க முடியுமா?
25 மைல் ஒரு ஒட்டகம் 900, அதாவது 900 பவுண்ட். அந்த பவுண்டை வந்து கிலோ கணக்கில் போட்டோன்னா இன்டூ 3 நினைக்கிறேன், இல்லை இன்டூ 3 or something, 600 கிலோ வெயிட்டை சுமந்து கொண்டு 25 மைல்ஸ் அதால நடக்க முடியுமா? ரிசர்ச்சர்ஸ் சொல்லுகிறார்கள், அந்த 90 பவுண்ட், அந்த 600 கிலோக்கு மேல நாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஒரு ஸ்ட்ராவை அந்த கேமல் மேல வைத்தால் போதுமா, அந்த கேமலோட முதுகு உடைஞ்சிருமா? ஆமென். ஒரு ஸ்ட்ராவை அந்த 900 கிலோ, அந்த 600 கிலோக்கு மேலாக ஆமென் சாதாரணமாக காத்துல அடித்துட்டு போகிற ஒரு ஸ்ட்ராவுடைய வெயிட்டை அந்த ஒட்டகத்தின் மேல் வைத்தால் அந்த ஒட்டகத்தின் முதுகு உடைந்து விடும் என்று ரிசர்ச்சர்ஸ் சொல்லுகிறார்கள். ஆமென். அந்த ரிசர்ச்சர்ஸ் எதை சொல்லுகிறார்கள் என்றால், இட் இஸ் நாட் த ஸ்ட்ரா தட் பிரேக்ஸ் த பேக் ஆஃப் த கேமல். ஆமென். அந்த ஒட்டகத்தின் முதுகை உடைப்பது அந்த ஸ்ட்ரா அல்ல, பட் இட் இஸ் த ஓவர்லோட் தட் பிரேக்ஸ் த பேக் ஆஃப் த கேமல் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒட்டகத்தின் முதுகை உடைப்பது அந்த ஸ்ட்ரா கிடையாது, நாம் கொடுக்கிற ஒரு ஓவர்லோட் தான் அந்த ஒட்டகத்தின் முதுகை அது உடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லா மனிதருக்கும் ஒரு லிமிட் உண்டு. Every man has to go through a threshold of limit. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நம்மால் எக்ஸீட் பண்ண முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் என்றால் நம்மும் ஓவர்லோடில் செல்வோம் அல்லது பர்ன்ட் அவுட்ல செல்வோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ண வேண்டும். ஆமென். ஹalleluya. அந்த லோடு ஓவர்லோட் ஆக கூடாது என்ற நிலைமையில நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், நம்மளுடைய பிசிக்கல் வாழ்க்கையா இருந்தாலும், சரீரபூர்வமான வாழ்க்கையா இருந்தாலும், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், நாம் ஒரு மார்ஜினை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாம் ஒரு மார்ஜினை நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். இந்த மார்ஜின் என்ன பாஸ்டர்? ஆமென். இந்த மார்ஜின் என்று சொன்னால் it is a space between our load and our limits. ஆமென். நமக்கென்று வைத்திருக்கிற எல்லைக்கும் நாம் சுமக்க வேண்டிய அந்த பாரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஸ்பேஸ், ஒரு கேப்பை தான் மார்ஜின் என்று சொல்லுகிறார்கள். இந்த மார்ஜின்ல ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மார்ஜின்ல நாம் இன்றைக்கு துதித்த வண்ணமாக ஆவிக்குரிய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மார்ஜின் நம் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணுமா, ஆண்டவருடைய துதி இருக்கணுமா, ஆண்டவருடைய நாமம் இருக்கணுமா, ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. அந்த மார்ஜினை மெயின்டைன் பண்ணுவது தான் இந்த ஆராதனை. அந்த மார்ஜினை மெயின்டைன் பண்ணுவது தான் இந்த துதி. அந்த மார்ஜினை மெயின்டைன் பண்ணுவது தான் ஆமென் இந்த பழைய வருட ஆராதனை, புது வருட ஆராதனை. so we don't break in our lives. நம்ம வாழ்க்கையில நாமும் உடைந்து போகாதபடி, நம்ம வாழ்க்கையில நாமும் burnt out என்கிற நிலைமைக்கு செல்லாதபடி, நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக் கொள்கிற ஒரு மார்ஜின் ஸ்பேஸ்ல நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் அந்த மார்ஜின் ஸ்பேஸ்ல இருக்கிறோம்னு சொல்லுங்க. ஹalleluya. அந்த மார்ஜினுக்குரிய இடத்துல நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பல பேர் சொல்றீங்க, என்ன பாஸ்டர் பேசுறீங்க, தலைக்கு மேல போகுது, மார்ஜின் என்றீங்க, ஸ்பேஸ் என்றீங்க. ஆமென். ஹalleluya. என்ன நடக்கு? ஆமென். ஹalleluya. அதை தான் உங்களிடத்தில் சொல்ல, ஆமென், இன்றைக்கு நான் வைத்திருக்கிற செய்தியை உங்களுக்கு 3 பங்காக எனக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில், ஆமென், மைக்க கொடுக்கும் போதே ஷார்ப்பா கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் என்ன பண்ணணும், ஷார்ப்பா முடிச்சிடணும். ஆமென். ஹalleluya. அது குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள 3 பங்காக உங்களிடத்தில் வைத்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஆமென் 12 வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. 12 வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில கொடுத்தது மாற்றமல்ல, நம் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லணும். ஹalleluya. ஜனவரி மாதத்தில்
மாதத்திலே எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆமென் ஆகையால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் ஹalleluya. பக்கத்தை பார்த்து தட்டி சொல்லுங்க, இளைப்பாறுதல் என்கிற ஒரு மார்ஜின். ஆமென் ஹalleluya. the space of rest. ஆமென் ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உடைந்து போகாதபடி நாம் இன்னும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்பீரமாய் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் ஆண்டவருக்கென்று உத்தமமாய் ஆண்டவருக்கென்று ஆமென் ஜீவ பலிகளாய் இருப்பதற்காக ஆண்டவர் கிரியேட் பண்ண ஒரு ஸ்பேஸ், ஆண்டவர் கிரியேட் பண்ண ஒரு மார்ஜின் ரெஸ்ட். ஆமென். ஒரு இளைப்பாறுதலை என் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். அதை ஜனவரி மாதத்துல நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹalleluya. ஜனவரி மாதத்துல என் ஆண்டவர் அதை அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிப்ரவரி மாதத்துல என்ன கற்றுக் கொடுத்தார்? லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். ஆமென் ஹalleluya. லூக்கா 13:6 இருந்து எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதை எதை குறிக்கிறது என்றால் கனி கொடுக்கிற ஜீவியத்தை குறிக்கிறது. பக்கத்தை பார்த்து தட்டி சொல்லுங்க, கனி கொடு. ஆமென் ஹalleluya. சொல்றவங்க கிட்டே சொல்லாதீங்க, சொல்லாதவங்க கிட்ட பாட்டு சொல்லுங்க, கனி கொடு. ஆமென் ஹalleluya. கனி கொடுக்கிற ஸ்பேஸ். ஆமென். ரெஸ்ட் எடுக்கிற மார்ஜின் மாற்றம் அல்ல. ஆமென் ஹalleluya. அந்த லிமிட்டை ஆமென் ஹalleluya நாம் தாண்டாதபடி அந்த லிமிட்டுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மகத்தான வெற்றியின் வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 2023வது வருஷத்தை திரும்பி பார்த்து ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எப்படி கனி கொடுத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில என்னுடைய கனி எப்படியா இருந்திருக்கிறேன், என் கனி நல்ல கனியா இருந்திருக்கா, என் கனி ஆமென் இனிப்பான சுவைக்கக்கூடிய கனியா இருந்திருக்கிறா, என் வாழ்க்கையில என் கனி ஆமென் மற்றவர்களை கசப்பு தன்மையில நடத்துகிற கனியா இருந்திருக்கிறா, என் வாழ்க்கையின் கனி ஆமென் ஹalleluya வேஸ்டாய் போகிற ஒரு கனியா இருந்திருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கிற அந்த மார்ஜின் ஸ்பேஸ்ல நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மார்ச் மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால் நீ பாவமற்ற வாழ்க்கையை வாழ ஆண்டவர் பரிசுத்தத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்க்காதீங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிற ஸ்பேஸ். ஹalleluya. ஆமென். பரிசுத்தம் என்கிற மார்ஜின் அதை தாண்டிட்டோம்னா அந்த பரிசுத்த என் வாழ்க்கையில இல்லைன்னா ஸ்ட்ரா வைத்த போல உடைந்து தான் போனோம். ஆமென் ஹalleluya. ஆமென். அந்த வெயிட்டை நம்மளால சுமந்து ஓட முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தின் லக்கை நாம் அடைய முடியாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம். பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த வார்த்தை. ஆமென். பரிசுத்த கண்களின் வழியாய் நாம் பார்க்கணும் பாவமற்ற ஒரு வாழ்க்கை. ஆமென். a sinless and holy life. ஆண்டவர் ஆமென் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆமென் தேவ சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தமாய் இருங்க. ஹalleluya. I am holy, so be holy as I am என்று ஆண்டவர் அழகாக நமக்கு ஆமென் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏப்ரல் மாதத்தில் யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால் ஆமென் நல்ல மெய்ப்பனுடைய செவிக்கு செவி கொடுக்கணுமா? ஆமென். நல்ல மெய்ப்பனுடைய குரலுக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் காது நல்லா கேக்குது. நல்லா பார்த்து சொல்லுங்க, காது நல்லா கேக்குது. பார்த்து சொல்லுங்க, ரெண்டு காது என்ன பண்ணுது? நல்லா கேக்குது. ஆனா நல்ல மெய்ப்பனுடைய செவிக்கு கேக்குதான் தான் ஆமென் கேள்வியா இருக்கு. ஆமென் ஹalleluya. என் காது நல்லா கேக்குது. ஆமென் ஹalleluya. என் காது என்ன பண்ணுது? நல்லா கேக்குது. ஆனா நல்ல மெய்ப்பனுடைய ஆமென் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நல்ல மெய்ப்பன்.
நீங்களும் நானும் இந்த ஸ்பேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமென், ஹalleluya. இது 3 பங்காக நான் பிரித்து சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பங்கு. ஆமென், ஹalleluya. இந்த ஸ்பேஸ்ல ஆமென் எப்படிப்பட்டவர்களா, எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம். 2023ல ஆண்டவர் நல்ல மேய்ப்பனா இருந்தார். ஆமென், ஹalleluya. ஆமென், நல்ல பாதையில் என்ன பண்ணினார்? நடத்தினார். செமையான பாதையில் நடத்தினார். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்ன பண்ணாராம்? என்னை நடத்தி சென்றார். ஹalleluya. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை என்ன பண்ணாராம்? என்னைனால அபிஷேகம் பண்ணின அந்த நல்ல மேய்ப்பனுடைய செவிக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் குரலுக்கு, ஆமென், அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை 2023ல செவி கொடுக்கல, பாதி கேட்டேன், பாதியை விட்டுட்டேன். ஆமென். ஒரு காதுல வாங்கினேன், ஒரு காதுல விட்டுட்டேன் என்று சொன்னால் 2024க்குள்ள கடந்து செல்கிற நமக்கு என் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என் சத்தத்தை கேளுங்கள். ஹalleluya. தேவனுடைய சத்தம் பயங்கரமான சத்தம். ஆமென். அது பெண் மான்களை ஈன பண்ணுகிற ஒரு சத்தமாய் இருக்கிறது. என் ஆண்டவருடைய சத்தம், ஆமென், ஹalleluya, கேதுரு லெபனான்களை, ஆமென், ஹalleluya, பிரித்தெடுக்கிற ஒரு மகத்துவ சத்தமாய் இருக்கிறது. அந்த சத்தத்துக்கு நாம் கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மே மாதத்தில் என் ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ், ஆமென், அந்த மார்ஜின் எதை கொடுத்தார் என்றால் லூக்கா 19:42 சொல்லுகிறது, நீ சமாதானத்தை நாடு. ஹalleluya. ஆமென், ஆமென், ஹalleluya. இப்ப முன்னாடி இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, சமாதானத்தை நாடு. ஆமென், ஹalleluya. சமாதானத்தை நாடு. ஆமென், ஹalleluya. மே மாசத்துல கொடுத்தார். மே மாசத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் எத்தனை சண்டை போட்டோம், எத்தனை பேர் எத்தனை வாக்குவாதம் பண்ணோம், எத்தனை பேர் என்ன பண்ணோம்? திட்டணும். ஆமென். எத்தனை பேர் எத்தனை குறை சொன்னோம், எத்தனை பேர் ஆமென், ஹalleluya, நல்ல வார்த்தையினால திட்டணும். ஆமென், ஹalleluya. நல்ல வார்த்தையின் கோட்ஸ், ஆமென், நல்ல வார்த்தையை போட்டு திட்டணும். எத்தனை குடும்பத்துக்குள்ள சமாதான குலைச்சல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹalleluya. என் ஆண்டவர் நமக்கு நாம் உடையாதபடி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னம் பரிசுத்தமாய் எழும்பி ஓடி கனி கொடுக்க கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மார்ஜின் சமாதானம். ஆமென், ஹalleluya. அதனால தான் இயேசு சொல்கிறார், உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? நான் உங்களுக்கு கொடுக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என் இயேசு சமாதானக்காரனாய் இருக்கிறார். ஆமென். அவர் பிறந்த நோக்கம், he is a prince of peace என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹalleluya. அவர் சமாதான பிரபுவாய் இந்த உலகத்தில் அசைவாடினவராய் இருந்தார். ஆமென், ஹalleluya. ஜூன் மாதத்தில், ஆமென், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 32லிருந்து 36 வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஸ்பேஸ் என்ன தெரியுமா? ஆமென். நம்மளுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஆமென். இப்போ உன்னை பார்த்து சொல்லு, என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். உங்களை பார்த்து சொல்லுங்க, எல்லாரும். ஆமென், ஹalleluya. என் ஆத்துமாவை நான் protect my soul. ஆமென், ஹalleluya. இந்த ஆத்துமாவை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். Hallelujah. This is a space that God wants us to live in. This is the margin that God expects us to live in. Hallelujah. இந்த சரீரம் போனா போதையா? Amen, hallelujah. இந்த ஆத்துமா முக்கியம். Amen, hallelujah. இந்த ஆத்துமா முக்கியம். ஆமென். இந்த உலகத்தில் பிறந்த இந்த சரீரம், மண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிற இந்த சரீரம், ஆமென், மண்ணுக்கு தான் என்ன பண்ணும்? போவோம். ஆமென், ஹalleluya. தேவனுடைய ஆவி யார் மேலெல்லாம் ஆமென் சுவாசமாய் ஊதப்பட்டு இருக்கிறதோ, நாம் மரிக்கும் போது ஆவி தேவனிடத்தில் போய்விடும். இந்த ஆத்துமா தான் நரகத்துக்கு போதா அல்லது ஆமென் தேவன் உண்டாக்கின அந்த நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்கு போகிறா என்கிறதை இது நிதானித்து அறிகிறதா இருக்கிறது. அதனால தான் வாக்குத்தத்தம் அந்த ஸ்பேஸ், அந்த மார்ஜின் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நான் என் ஆத்துமாவை காத்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். தலை கவசம் இல்ல, என்ன சொல்றோம்? தலை கவசம் என்னத்துக்கு? ஆமென். யாரெல்லாம் ஹெல்மெட் போடுறீங்க? ஹெல்மெட் எதுக்கு போடுறீங்க? ஆமென். நான் சொல்லிட்டா எதுக்கு அநேகர் இந்த இடத்துல ஹெல்மெட் போடுறோன்னு? ஃபைன் கட்டாம இருக்கிறதுக்கு தான் போடுறோம். ஆமென். உண்மைதானே? ஆமென், ஹalleluya. ஹெல்மெட் போடுகிற காரணம் என்ன? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமென், ஹalleluya. ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்? ஃபைன். நிஜமாவே தலையை காக்கணும்னு போடுறோமா? ஆமென். நிஜமாவே தலையை காக்கணும்னு
போடுறோமா? ஏன்னா நிஜமாவே தலையை காக்கணும்னு போடுற ஹெல்மெட்டுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆமென். அதுதான் ரியல் ஹெல்மெட். ஆமென். தோ இப்ப பாதி தலையில போட்டு இப்படி ஒரு ஸ்ட்ராப்லாம் போட்டு போறோமே, அதெல்லாம் என்ன கீழே வந்தாலும் மண்டை என்ன பண்ணோம்? அடிப்படை தான் செய்யும். அதே போல ஆத்துமாவை காத்துக்கொள்ளும். பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவை முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சும்மா ஆமென் சர்ச்சுக்கு வந்து ஃபைன் கட்டுறதுக்கோ, ஆமென் சர்ச்சுக்கு வந்து காட்டுறதுக்கோ, நான் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக இந்த மார்ஜினை என் ஆண்டவர் உருவாக்கல. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு செல்ல என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். இதை நம்புகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஜூலை மாதத்துல மத்தேயு 25, 21, ஹல்லேலூயா 14 இருந்து 25 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் என்றால் எதை கற்றுக்கொள்கிறது என்றால், தேவ பிதா நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை என் ஆண்டவர் காட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், அந்த ஸ்பேஸ், அந்த மார்ஜின்குள்ள நான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் என்ன? கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை, ஆமென். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற உயர்வு, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆமென் ஹல்லேலூயா கிரியைகளின் ஆமென் விளைவுகள், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியம், பிதாவாகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த இன்ஹெரிட்டன்ஸ். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆமென் ஒரு சுதந்திரத்தை வைத்திருந்தார். ஆமென். ஈசாக்குக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருந்தார். யாக்கோபுக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருந்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருந்தார். அது பாலும் தேனும் ஓடுகிற கானானா இருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக சுதந்திரமாகவே மாறினார். அதை நம்புகிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சுதந்திரம் பிதா எனக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். அந்த ஸ்பேஸ்க்குள்ள நாம் இருக்கிறவர்களாய் இருக்கிறேன். ஆகஸ்ட் மாசம் சொல்லுகிறது மத்தேயு 25:34. Amen. Hallelujah. Enter the inheritance of the blessing of the natural. Amen. இந்த இயற்கையில ஆமென் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இயற்கையில எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல நான் வாழும்போது எப்படி இருக்கணும்? ஆமென். ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று என்ன பண்ணணுமா? காட்டணுமா? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஈசாக்கு ஆமென் பஞ்ச காலத்துல விதை விதைத்தானா, அவனுக்கு என்ன வந்துச்சாம்? 100 பலன் அறுவடை வந்துச்சு. ஆண்டவர் அவனோடு இருந்தாருன்னு காட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. எங்க? இந்த பூமியில, இந்த இயற்கையில. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். செப்டம்பர் ஆமென் மத்தேயு 25:1-12 ஆமென் 10வது வசனம் சொல்கிறது, domains of the holy spirit. ஆமென். நீ நல்ல ஆமென் ஹல்லேலூயா நல்ல ஞானமுள்ள கன்னிகையா இருக்க. என்னதுங்க? ஞானம். பக்கத்து பார்த்து சொல்லுங்க. என்னது? ஞானம். ஹல்லேலூயா. ஞானம் என்கிற ஸ்பேஸ், ஞானம் என்கிற ஒரு மார்ஜினை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். படிக்கிற பிள்ளைகள், ஆமென் ஹல்லேலூயா, வேலை செய்கிறவங்க, குடும்ப ஸ்திரீ, குடும்ப தலைவர்கள், தாத்தா பாட்டி, ஆமென், இத மேல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் போனை நோண்டாம என்ன பாருங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஆமென் உங்க பிரேக் டைம்ல போய் நீங்க போனை நோண்டலாம். ஆமென் ஹல்லேலூயா. ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஞானத்துல வளரணும். ஆமென் ஹல்லேலூயா. ஞானமுள்ளவர்களாய் இருக்கணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருப்பானானால் ஆமென் என்னிடத்தில் கேட்க கடம்போது நான் என்ன பண்ணுகிறேன்? ஞானத்தை கொடுக்கிறேன் என்று யாக்கோபுல என்ன பண்ணி இருக்கிறாரு? என் ஆண்டவர் நமக்கு ஆமென் வாக்குத்தத்தமா உரைத்து இருக்கிறார். ஞானத்தில் பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அக்டோபர்ல லூக் 21:36, லூக்கா 21வது அதிகாரம் 36 சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பதாய் ஆமென் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன பண்ணணுமா? எப்போதும் மனுஷகுமாரனுக்கு ஆமென் ஹல்லேலூயா முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக ஏற்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அவேக். ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க. அடுத்த 2 மணி வரைக்கும் தூங்க முடியாது. சொல்லுங்க. அடுத்த 2 மணி வரைக்கும் நல்லா கோமா பார்த்து சொல்லுங்க. அடுத்த 2 மணி வரைக்கும் என்ன பண்ண முடியாது? அம்மா ஹல்லேலூயா. 2ஓ அது 3ஓ அது தெரியாது. ஐயா கிட்ட இருக்குது. ஆமென். அவர் மைக் பிடிச்சாருன்னா அவரை கேட்டுக்கோங்க. ஆமென் ஹல்லேலூயா. 2ஓ 3ஓ we don't know, but ஆமென் எப்படி இருக்கணுமா? ஜெபம் பண்ணி
will it alert? Hallelujah. Amen. என்ன நடக்கு ஏது நடக்கு சுத்தில அலர்ட்டா இருக்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நாம் வாழ்கிறவராய் இருக்க வேண்டும். Amen. Hallelujah. நவம்பர் மாதத்துல Amen கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? எபிரேயர் 12:15. எபிரேயர் 12:15. Amen. Hallelujah. We need to be people who do not lose the grace and have not the roots of bitterness. கிருபையை இழக்காத பிள்ளைகளாய், அதாவது கசப்பு தன்மை, கசப்பு என்கிற வேறு எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கிருபையை இழந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கிருபை தான். பார்த்து சொல்லுங்க, கிருபை தான். இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிறது கிருபை, இப்படி பேசுவது கிருபை. கிருபையை இழந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. டிசம்பர் மாசத்துல, இந்த மாசத்துல ஆமென் கர்த்தர் கொடுத்தது 12, எபிரேயர் 12:16 என்ன சொல்லுகிறது? ஆமென். ஹல்லேலூயா. சீர் கெட்டவனாய் ஆமென் இராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை தாறுமாறா போகக்கூடாது. ஆமென். வாழ்க்கை சீர்கட்டு போகக்கூடாது. சீர்கட்டு போகாம ஸ்பேஸ், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த லிமிட், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஜாய், கர்த்தர் வைத்திருக்கிற ஆமென் அந்த நிலப்பரிவுல நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சீர்கெட்டாம போகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் நமக்கு? ஆமென். ஆண்டவர் நமக்கு அழகான தேவ வசனங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். சபையை கொடுத்திருக்கிறார், ஒழுங்குகளை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அழகாக அப்படி நடத்துகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை ஆமென். ஹல்லேலூயா நம்ம மறக்க கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, இந்த ஆண்டவரை நான் என்ன பண்ண மாட்டேன்? மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை நான் என்ன பண்ண மாட்டேன்? மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நானும் ஜோவலும் பேசவே இல்லை. ஆமென். ஆனா அவர் பாடின பாடல் எல்லாம் நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு பிரசங்கமா எடுத்துன்னு வந்திருக்கேன். அவர் பாடின பாடல்லாம் இன்னைக்கு பிரசங்கமா எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல் பாட்டே மறவேன். ஹல்லேலூயா. நான் எப்படி ஆண்டவர் உங்களை மறப்பேன்? ஆமென். இந்த 2023 ஆமென் கடந்து வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் you have 20 more minutes before we go into the new year. ஆமென். கர்த்தரை மறக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மறக்காதீங்க. உபாகமம் ஆமென். ஹல்லேலூயா 6வது அதிகாரம் 12வது வசனம் இது 2வது பங்குல இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2வது பங்குல கர்த்தர் எனக்கு கிரியேட் பண்ண இந்த ஸ்பேஸை உருவாக்கின என் ஆண்டவரை நான் மறக்க மாட்டேன். என் ஆண்டவரை என்ன பண்ண மாட்டேன்? நான் மறக்க மாட்டேன். நீ அடிமைத்தனத்தில் இருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையா இரு. ஹல்லேலூயா. Do not forget God. Do not forget his goodness. Do not forget his love. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை மறவாதீங்க. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கத்தை மறவாதீங்க. ஒரு காலமும் இது என்னால் ஆயிற்று, நான் இதை செய்தேன், நான் இப்படி வளர்ந்தேன், இது நான் தான் கட்டினேன் என்று ஒரு காலமும் சொல்லாதபடிக்கு இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு. ஆமென். கர்த்தர் எனக்கு ஆமென் ஹல்லேலூயா இலவசமாய் கொடுத்த இந்த வாழ்க்கையில நான் இப்படி பரிசுத்தமாய், நான் இப்படி உன்னதமாய், நான் கர்த்தருக்கென்று உண்மை உள்ளவனாய் இருந்ததனால என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி கர்த்தரை மறவாதீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 3 பேரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை மறவாத. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை மறவாத. சிறு பிள்ளைங்க பார்த்து சொல்லுங்க, do not forget God. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க? மறவாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பம் என்னைக்குமே முக்கியம் கிடையாது, முடிவு தான் முக்கியம். Amen. Hallelujah. ஆரம்பத்துல துவக்கி ஓடலாம், but how do I finish my life? என் வாழ்க்கையை நான் எப்படி முடிக்கிறேன்? ஆமென். உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளை என்ன பண்ணாத? மறவாத. முதல் ஆண்டவரை மறவாத, 2வது கர்த்தருடைய கட்டளைகளை மறவாத. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளை மறவாதே. உன் கண் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கு உன் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கடவாய். What you see. ஆமென். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார். ஆமென். கர்த்தர் எப்படியெல்லாம்
நடத்தி வந்தார். எவ்வளவு பெரிய அழிவுகள் வந்தது, எவ்வளவு பெரிய நாச மோசங்கள் வந்தது, எவ்வளவு பெரிய சேதங்கள் வந்தது, எவ்வளவு பண கஷ்டங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், மரணத்தின் வழிகள். இதெல்லாம் என் கண் பார்த்தது. இந்த கண் பார்த்ததை நாம் என்ன பண்ணணுமா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அறிவிக்கப்படுகிற ஒரு ஸ்பேஸ்ல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளை மறக்காத. ஆமென். இந்த கட்டளைகள் ஜீவன். கர்த்தர் கொடுத்த இந்த கட்டளைகள் என்னது? இது ஜீவனா இருக்கிறது. நேற்றைய தினத்துல நீங்க வந்து இந்த வசனத்தை கேட்டு இருந்தீங்கன்னா, இந்த கட்டளை எப்படியா இருக்குன்னா, நம்மளுடைய சரீரத்துக்கு அக்கினியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமென். எப்படி இருக்கு? அக்கினியா இருக்கு, ஜீவனா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இது ஆமென். ஹல்லேலூயா. தேனிலும் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மிகுந்த தேன், sweeter than honey என்ற வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கட்டளைகளை மறவாதே. அது மாத்திரமல்ல, ஆமென், கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ண கூடாதான்? மறக்க கூடாது. ஹல்லேலூயா. கட்டளைகளை மறக்க கூடாது, கர்த்தருடைய வேதத்தை மறக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த டீச்சிங்ஸ், ஆமென், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆமென் உபதேசங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேதம், கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வழி, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு காட்டின இந்த வேதம் எப்படிப்பட்டதா இருக்கு என்றால், நம்மளுடைய பாதைக்கு தீபமும் வெளிச்சமா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த தீபமும் வெளிச்சமா இருக்கிற காரியத்தை நாம என்ன பண்ண கூடாது? மறக்க கூடாது. ஹல்லேலூயா. வேதம் வாசிக்கவோ ஜெபிக்கவோ 2023ல எத்தனை பேர் இந்த வேதத்தை முழுமையா வாசித்து முடிச்சிருக்கீங்க? 1 2 கையை தூக்க வேணாம். ஆமென். 2023ல எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்கோம்? முழுமையாய் வாசித்து முடிச்சிருக்கிறோம். யோசிக்க வேண்டும். ஆமென். 2024ல ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. இந்த வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே, இந்த வேதத்தின் மேல் பிரியமா இருக்கணும். 119 சங்கீதத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், தாவீது ராஜா ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை எடுத்து விளக்குகிறான். ஹல்லேலூயா. வேதத்தின் மேல் வைத்திருக்கிற, வசனத்தின் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை எடுத்து விளக்குகிறான். உணர் காரியத்தை மறக்க கூடாது. என்ன மறக்க கூடாது என்றால், ஆமென், கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை என்ன பண்ண கூடாது? மறக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை ஒரு நாளும் நமக்கு மறக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்க வேலையில, ஆமென், சமுதாயத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆமென், கர்த்தர் செய்த உபகாரங்கள், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 2022 ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டல் உள்ள காலை வச்சவன் 2023 முடிய போது இன்னும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா என்ன ஹாஸ்பிடலுக்குள்ள கால் எடுத்து வைக்காமையே என் ஆண்டவர் இந்த வரைக்கும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்க நல்ல கரத்தை தட்டி, என் ஆண்டவர் எனக்காக, என் குடும்பத்துக்காக, ஆமென், என் மேல் வைத்திருக்க ஈவுல செய்த எல்லா உபகாரங்களுக்கு சோதரம், சோதரம், சோதரம். ஹல்லேலூயா. ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆமென், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்கள் ஒரு நாளும், ஆமென், ஹல்லேலூயா, அது கரிசோரா இருந்தாலும் சரி, அது கூழா இருந்தாலும் சரி, அது கஞ்சா இருந்தாலும் சரி, அது ஊர்க்கவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தான் இங்க வந்து கஞ்ச, ஐயோ கஞ்சின்றோம். ஆமென். அமெரிக்கால கஞ்ச பாட்டில் பண்ணி விற்கிறான். ஆமென். அமெரிக்கால பழைய சோறு என்ன பண்றான்? ஆமென், பாட்டில் பண்ணி ஒரு லேபிள போட்டு, ஆமென், $10 $12 விற்கிறான். அதை டயட்னு சொல்லி எடுத்து வாங்கி குடிக்கிறவங்க ஆயிரக்கணக்கான வெள்ளக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், அது கஞ்சோ கூழோ, ஆமென், அது கருவாட்டு குழம்போ, அது ரசமோ, அது அப்பளமோ, அது பிரியாணியோ, அது சிக்கனோ, அது மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ, டசன்ட் மேட்டர். ஆமென். என் வயிற்று பசியை ஆற்ற என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு சோதரம். ஒரு நாளும் என்னை பட்டினியா வைக்கல. ஆமென். ஒரு நாள் நான் பட்டினியா போல. ஆமென். நான் திருப்தியா தான் இருந்தேன். மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன், மூக்கு பிடிக்க 3 வேளை சாப்பிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு என் ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். உபசரிக்க, உபகாரங்களை ஒண்டி சாப்பிடுறது பெருசு கிடையாது, உபசரிக்க மறக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உபசரிக்க மறக்க கூடாது. ஆமென். நன்மை செய்ய மறவாத. ஹல்லேலூயா. உபசரிக்க மறக்க கூடாது, நன்மை செய்ய. ஆண்டவர் நம்மளை இந்த ஸ்பேஸ்ல,
ஆமென் ஹalleluya இந்த மார்ஜின்ல எதுக்கு தெரியுமா வைத்திருக்கிறாரு? நாம மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆமென். நாம எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கணும். நம்மை பார்க்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கும்போது அவர்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? பார்க்கணும். நம்மளை பார்க்கும்போது அவர்கள் பரிசுத்தத்தை பார்க்கணும். நம்மளை பார்க்கும்போது ஆமென் ஹalleluya அவர்கள் என்ன பண்ணணும்? ஆமென் தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஆமென் ஹalleluya. உபசரிக்க மறக்க கூடாது, நன்மை செய்ய மறக்க கூடாது. எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சீங்க? யோசிங்க. ஆமென். எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சீங்க என்று யோசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக சோதரம் என்று சொல்லிவிட்டு போக கூடாது. ஆமென் ஹalleluya. கர்த்தர் ஆமென் எனக்கு செய்த நன்மையை நான் நன்மை செய்கிறவனாக மாற கர்த்தர் எனக்கு அந்த மார்ஜினை, அந்த ஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. ஆமென். முதல் பங்கு, 2 பங்கு, 3வது பங்கு. ஆமென் ஹalleluya. இந்த 2024க்குள்ள கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற இந்த மார்ஜின்குள்ள ஆமென் ஹalleluya நான் கடந்து செல்ல வேண்டும், கிராஸ் பண்ண வேண்டும். ஆமென். கிராஸ் ஓவர் பண்ணணும். நான் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக தெரியுமா இருக்கணும்? யோசுவா 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்ல பிரகாரமாய் ஆமென் அதிகாலையில எழுந்து ஆமென் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? எரிகோவை சுதந்தரிக்க யோர்தானுக்கு முன்னாடி போய் நின்னார்கள் என்ற வசனம் சொல்கிறது. ஆமென் ஹalleluya. அதிகாலை பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. 2024 அதிகாலையின் நேரம்னு சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். 2024 எப்படிப்பட்டது? அதிகாலையில் எழுந்திக்கணும். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரரும் அனைவரும் ஆமென் ஹalleluya சித்தாமில் இருந்து ஆமென் ஹalleluya பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். ஹalleluya. Get up early. ஆமென். யோசுவா புத்தகத்துல இந்த பல காரியத்தை தியானித்து கொண்டு இருக்கிறேன். ஆமென் ஹalleluya. இதுல ஒன்னு ஆண்டவர் சொல்லி தரார். ஆமென் ஹalleluya. இந்த ஸ்பேஸ் ஆமென் நீ மார்ஜின்ல அநேகருக்கு நன்மை செய்யணும்னா ஆமென் நீ காலையில எழுந்து ஆண்டவரை தேடணும். ஆமென் ஹalleluya. காலையில எழுந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும். அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை வசனம் இருக்கு. ஆமென். டு கிராஸ் ஓவர் இந்த 2023ல இருந்து 24க்குள்ள கிராஸ் ஓவர் பண்ண நாம் அதிகாலையில எழுந்து ஆமென் ஹalleluya போகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது இந்த கிராஸ் ஓவர் பண்ணுவதற்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை. ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. பிரசன்னம். ஆமென். யோசுவா 3:3. ஆமென் ஹalleluya. யோசுவா 3:3 அழகாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறது. ஆமென் ஹalleluya. உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பிரசன்னமா இருந்தது. ஆமென். உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பிரசன்னமா இருந்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் பிரசன்னம். ஆமென் ஹalleluya. To cross over we need to get up early. To cross over we have need the presence of God. and the உடன்படிக்கை பெட்டி ஆமென் கிறிஸ்துவாய் இருக்கிற பெட்டி ஆமென் ஹalleluya என் வாழ்க்கையில எப்போதும் இருக்க வேண்டும். மூன்றாவது ஆமென் நான் கிராஸ் ஓவர் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஸ்பேஸ், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நான் கடந்து செல்லணும்னா ஆமென் இப்போது என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இப்போது நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளை தினத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஆமென் ஹalleluya அற்புதத்தை செய்வார். சொல்லுங்க. சுத்திகரிக்கிற நேரம். ஆமென். we have 10 more minutes. ஐயா கிட்ட கொடுக்க போறேன். ஆமென் ஹalleluya. ஆமென். ஐயா தானே. ஆமென். ஐயா கிட்ட தர போறேன். ஆமென் ஹalleluya. ஆமென். ஆண்டவர் அழகாக 3 பங்காக நமக்கு எடுத்து கொடுத்த அந்த மார்ஜின்ல ஆமென் ஹalleluya ஆண்டவர் அழகாக சொல்றாரு, இந்த 2024க்குள்ள கடந்து செல்கிற நாம் ஆமென் நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ளும்போது 2024 would be a year of blessing. Amen. A year of miracles. Amen. தேவையில்லாத பேக்கேஜ் எல்லாம் என்ன பண்ணலாம்? விட்டணும் இங்கே. Amen. Hallelujah. இந்த இஸ்ரவேலர் நிறைய ஆமோரைட்ஸ் மோவாபியர்கள அவர்கள் என்ன பண்ணல? அழிக்கல. ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணல? அவங்க முழுமையா செய்யல. கடைசி வரைக்கும் Amen 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்துவதற்கு Amen அவர்கள் ஒரு தடையா இருந்தாங்க. நாம் இன்றைக்கு அந்த தடைகளை என்ன பண்ண போறோம்? அகற்ற போகிறோம். ஆமென். என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற தடை, என் வாழ்க்கையின் மேன்மையை தடை பண்ணுகிற தடை, நான் கடந்து செல்ல முடியாமல் ஆமென் என்னை தடுத்து நிறுத்துகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், என்னுடைய ஆமென் ஹalleluya செல்ஃபிஷ் டிசையர்ஸ் உடைக்க
கர்த்தர் நம்மை ஆமென் ஹalleluya வழி நடத்துவாராக. அப்படியே எழுந்திருந்து ஆமென் ஹalleluya அப்படியே எழுந்திருந்து ஆண்டவரே we want to cross over God. ஆண்டவர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த 2024 குள்ள நாங்கள் cross over பண்ண, நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் நீர் உம்முடைய பிரசன்னத்தை தருகிறீர். ஆண்டவரே எங்களை சுத்தம் பண்ணுகிறீங்க. காலை தோறும் ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாய் இருக்க, உம்மை நாடுகிறவர்களாய் இருக்க, உம்மையே பிடித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. உம்முடைய ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டியை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் பார்த்தது. உடன்படிக்கை பெட்டியோடு எப்போலாம் உடன்படிக்கை பெட்டி கடந்து போச்சோ அப்போது அவர்கள் கடந்து போனாங்க. நீங்க சொல்லுங்க, உம்முடைய பிரசன்னம் கடந்து போட்ட நான் வரேன், உம்முடைய பிரசன்னம் கடந்து போட்ட நான் வரேன். அன்னைக்கு மோசே சொன்னா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோட வராவிட்டால் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 2023 இருந்து 24க்குள்ள கால் எடுத்து வைக்க ஆண்டவரே நான் ஓடணும் என்றால் உம்முடைய பிரசன்னம் என்னோடு வரணும், உம்முடைய பிரசன்னம் என்னோடு வரட்டும், உம்முடைய பிரசன்னம் என்னை வழி நடத்துவதாக. எங்களை சுத்தம் பண்ணுங்க அப்பா, எங்களை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே.